ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும்ன்றத நினச்சிதான் என்னுடைய முதல் படம் நாளைய தீர்ப்பில் நடித்தேன். ஆனால் அந்த படம் என்னை கைவிட்டுருச்சு. வன்முறை வேணும்னா ஒரு நாள் தோத்து போலாம், ஆனா புரட்சி தோத்தாடா சரித்திரமே கிடையாது. அவருடைய ஃபேன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அவங்க வந்துட்டு போயிட்டோம், அதுக்கப்புறம் நீங்க வாங்கன்னு சொல்றேன். என்ன மாசுங்க விஜய் தம்பிக்கு. அமைதின்னு சொன்னாலே இவ்வளவு சவுண்டோட ஒரே கேங் தான் நினைக்கிறேன் சார். அன்னைக்கு ஜோசஃபா இருந்த என்னோட நண்பன் 25 வருஷம் கழிச்சு வேற ஒரு அவதாரத்துல இதோ செம்ம சீனிக்குது இன்னைக்கு. அவளை பிக்கப் பண்ணணும்டா. தென்மூணு லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். டான்ஸ் ஆட வருமா? நான் அப்படியே திரும்பி போயிடுவேன் நினைச்சியா? சொல்ல விடுங்க, நான் ஒரே ஒரு பஞ்ச் டைலாக். ஏய், நம்ம பேச்சு மட்டும் தான் சைலண்டா இருக்கும், ஆனா அடி சரவெடி. அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுது. அவன் தான் தமிழ். தெரிஞ்ச எதிரியோட தெரியாத எதிரிக்குதான் அல்லு அதிகமா இருக்கும். ஏ சக்தி, ஒரு வாட்டி என்கிட்ட வாங்கிட்டான்னா இங்க இல்ல, இந்த ஜில்லாவிலே இருக்க மாட்டேன். தீங்கிற கதையை செய்யலாம். போலீஸ்காரன் பத்தாதுரா, வேற 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 வேட்டக்காரன் தாண்டா வேணும். இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல. முக்கியம் பிகல செட் ஆகுது இந்த டைலாக். நான் வச்சுக்கிறேன். ஜேடி ஸ்டூடெண்ட் இல்லமா, ப்ரொஃபசர். ஆனா நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நான் சீரியஸாக சீரியஸாக போய்கிட்டே இருப்பேன். திரும்ப உண்மை சொல்லணும்னா அந்த நீங்க தான் உயிரை சொல்லணும். என் தொகுதியில எனக்கு எதிராக நிக்க முடியாம அரசியல் ஆட்டம்னா என்னன்னு உனக்கு காட்டுறா. நீ ஒத்த ஆளு. ஒத்தாளு கூட்டமா மாறுறதும் கூட்டம் ஒத்தாளா மாறுறதும் இப்பெல்லாம் ஒரே நல்ல கல்ராசா. கேக்குதா சத்தம்? இதுதான் நம்ம சர்க்கார். தலைவன்கிறது நாம தேடி போற விஷயம் இல்ல, நம்ம தேடி வர விஷயம். உங்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு தலைவனா கூப்பிடுறாங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் தலைவா, சரிதம் எழுது தலைவா. உயிரே உயிரே உயிரை உனக்கு தரவா. எழுவோம் எழுவோம், உன்னால் எழுவோம், பின்னால் நிழலாய் வருவோம். என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு, அந்த ஊதியத்தை உதறிட்டு, உங்க விஜயா உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். சினிமா விட்டு ஏன் போறீங்க
அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. കരൂർ റാലിക്കിടയിലുണ്ടായ ദുരന്തത്തിൽ വിറങ്ങലിച്ചിരിക്കുകയാണ് തമിഴ്നാട്. ആൾക്കൂട്ടത്തിന്റെ തിക്കിലും തിരക്കിലും പെട്ട് ഇതിനോടകം കുഞ്ഞുങ്ങളടക്കം 39 പേർ മരിച്ചു. 100ഓളം പേർ ചികിത്സയിലുമാണ്. என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி வலி மட்டும்தான். என்ன சொன்னாலும் இது ஈடே ஆகாதுன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய காயங்கள் அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம். இந்த மாதிரி நேரத்துலலாம் என் கூடவே நின்னது என்னோட ரசிகர்கள் தான். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-33 வருஷத்துக்கு மேல என் கூடவே நின்றுக்கிறாங்க. அதனாலதான் நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, அடுத்த 30-33 வருஷத்துக்கு அவங்களோட நான் நிக்கிறோம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்குன்னு ஒண்ணுனா வந்து நிக்கிறாங்க, நாளைக்கு அவங்களுக்குன்னு ஒண்ணுனா அவங்க வீட்டுல போய் நிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுதான் காரணம். எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த என்னுடைய ரசிகர்களுக்காக நான் சினிமாவையே விட்டு கொடுக்கிறேன். இந்த விஜய் சும்மா நன்றின்னு சொல்லிட்டு போறவன் கிடையாது. நன்றி கடனை தீர்த்துட்டு தான் போவான். உங்க விஜய் நான் வரேன். என்னோட கடைசி படமான I know it's a little painful, right? அப்படிப்பட்ட இந்த தமிழ் சினிமாவில் நானும் ஒரு சின்னதாக ஒரு புள்ளியாக இருந்திருக்கேன்னு நினச்சி பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்கு. ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன். சினிமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல். அதில் ஒரு கரையோரமாக ஒரு சின்னதாக ஒரு மணல் வீடு கட்டணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். பட் அதே ஒரு மாளிகையாக மாற்றி தந்தது நீங்கள் எல்லாரும் தான், என் ரசிகர்களாகிய நீங்கள் எல்லாரும் தான். நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்டில்லவோ செய்யா, ஒருத்தனு வாரானே திருத்திட போறானே தங்கமே. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம நீங்க என் மேல வச்சிருக்கிற இந்த அன்புக்கு நான் திருப்பி என்ன செய்ய போறேன் நண்பா? நீதானே எனக்கெல்லாமே, என் செல்லமகமே, கண்ணே மணியே கண்ணிமாயே, என் கைக்குள்ள மலர்ந்தவளே, எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீராத என்ன. நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் நான் அழ போறது இல்ல. போடுறா கச்சேரியா. ஒருத்தன் வாரானே திருத்திட போறானே தங்கமே தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி மகனா மனசங்கனா வெறித்தனமா வைபா மல்லாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விழுந்து வச்சு கொண்டாடலாமா தளபதி கிட்ட பாட்டே மன போல யாரு காட்டே വിജയ് ചിത്രം ജനനായകന്റെ റിലീസ് മാറ്റിയിരിക്കുന്നു. വെള്ളിയാഴ്ച ചിത്രം റിലീസ് ചെയ്യില്ല. இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா, நேரடியாவே கேக்குறேன், மிரட்டி பாக்குறீங்களா?
அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார். அதான் தலைவன். அந்த பிராண்ட நான் அழிக்கிறேன். அவர் எந்த தொகுதியில நின்னாலும் நான் அங்க எதிர்த்து நிக்கிறேன். MK സ്റ്റാലിൻ തോറ്റു. അവിടെ ആ ക്യാപ്റ്റൻ തോറ്റിരിക്കുന്നു. MK സ്റ്റാലിന് സ്വന്തം മണ്ഡലത്തിൽ വിജയിക്കാനാകുന്നില്ല. விஜய் நாளை தமிழ்நாடு முக்கியமந்திரியாയി சத்தியப்பிரதிஜை செய்யும். சி ஜோசப் விஜய் எனும் நான் இத்தனை கோடி மக்கள் என் கூட இருக்கும் போது எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான்டா எனக்கு முக்கியம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். எனக்கு அது அவசியமும் இல்லை. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயம் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி. உங்களை எப்படி நான் மறப்பேன்? நீங்க தான் என்னோட உயிராச்சு. என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடே.